கேக்குது இல்ல. இப்ப கேக்குதா? அவங்க சவுண்ட் கேக்குதா? குறைவா தான் கேக்குது. அவங்க இல்லவா? أعوذ بالله من الشيطان போதா சவுண்ட் الرجيم. சவுண்ட் போதா அது? நல்லா இருக்குங்க சவுண்ட் நல்லா இருக்குங்க சவுண்ட் கேட்கப்ப பாரு அப்படிலாம் இருக்கு எனக்கு சவுண்ட். ஹலோ. இப்பதான் கேக்குது. ஃபுல்லா இருக்கு இங்க சவுண்டு. நீங்க ஃபுல்லா வச்சா நான் பேசுறது உங்களுக்கு ஃபுல்லா கேட்கும். நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்காது. இப்பதான் இப்ப சரி உங்களோட சவுண்ட். ம். போதும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فال- فالفارقات فرقا. சரி போதுங்க. فالفارقات فرقا. ரெண்டாவது. وجنات வை. ألفافا. இல்ல. أ- وجنات وجن ألفافا. وجنات ألفافا. சரி போதுங்க. وجنات ألفافا. நாங்கள் அடுத்த சாப்டருக்கு வருவோம். அடுத்த சாப்டர்ல வந்து எங்களுக்கு முக்கியமான இரண்டு எழுத்துக்கள் இருக்குது. அதுல முதலாவது எழுத்து அன்றைக்கு நாங்க பார்ப்போம். இது வந்து பெரிய காஃப். பெரிய காஃப். தொண்டையிட கீழ் பக்கத்துல உள் பக்கத்திலிருந்து சவுண்ட் வர வேண்டியது. வானத்தை நோக்கி போகணும். நேரடியாகவே வானத்தை நோக்கி உச்சரிக்கணும். உச்சரிக்கப்பட வேண்டிய ஒரு எழுத்து கா என்ற சவுண்ட்ல வரணும். அது முக்கியம். ரைட், வர வேண்டிய உச்சரிப்பு சவுண்ட் வந்து கா. நேரடியாக قا. வானத்தை நோக்கி போகணும். ம். ரைட். போதும் பாப்போமே. حتى زرتم المقابر. திருப்பி போதுங்க. حتى زرتم المقابر. போதும் பாப்போம். ومن شر غاسق إذا وقب. திருப்பி போதுங்க. ومن شر غاسق إذا وقب. இதா அந்த தோணு மாத்தணும். இத. إذا இத. إذا வபு. وقب. إذا وقب. திருப்பி போதுங்க பாப்போம். ومن شر غاسق إذا وقب. இத அத மாத்துங்க. இத வபு. إذا இத. இத. إذا இத. إذا وقب. ومن شر غاسق إذا وقب. ஹாய். இது வந்து பாப்போம். فأثرن به نقعا. 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 திருப்பி போதுங்க. فأثرن به نقعا. இது வந்து பாப்போம்.
لقد خلقنا الإنسان في أحسن விலை அஹ்சனி تقويم. கலக்கப்படாது. அஹ் أحسن அஹ்சனி. أحسن تقويم. திருப்பங்க. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. இன்னும் இருக்கா? போதுங்க. அது இப்போ لقد خلقنا الإنسان في أحسن تقويم. ம் போதுங்க. ومن شر விலை غاسق சர்ரி إذا பல சர்ரி படிச்சாச்சு. சர்ரி எல்லாம் படிச்சாச்சு. شر ஷே شر சவுண்ட் வராட்டி பல ஷே வரணும். ஷரி ஷே. ومن شر غاسق إذا இல்லை, وقب. ஈ சவுண்ட் தெளிவா வரல. ஈ ஈத إ- வகோபு. ஈ إذا ஈத وقب. வகோபு. إذا وقب. ومن شر غاسق إذا وقب. திருப்பி ஒரு பாருங்க. ومن شر غاسق إذا وقب. إذا وقب. إذا إذا وقب. إذا وقب. திருப்பி பாருங்க. ومن شر غاسق إذا وقب. ஓகே, ரெண்டாவது. ومن شر النفاثات في العقد. ஃபில்அு வளையிறது போதாது. في في ஃபில்உகாது. العقد. ஃபில்உகாது. في العقد. திருப்பி பாருங்க. ومن ومن شر النفاثات في العقد. உகது பல. عقد. து தால் உகது அதான் அந்த عقد. உகது. இது சவுண்ட் லாஸ்ட்ல வரணும். உகது. عقد. ஆ, عقد. இதுன்னு தான் வருது. இதுன்னு வந்தா பல. عقد. இது உட்காது. அது அப்படி இதுன்னு வந்துட்டு உகது என்று வருது. வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும். சொல்ல போக்கல இது இது என்று சொல்லிட்டு ஓத போக்கல உகது ரெண்டு மண்டு அப்படியா? உட்காது. விளங்க கேட்குது. இப்ப திருப்பி தால படிக்கணும். தாலும் தாலும் பிரச்சனை. இப்ப ரெண்டு படிச்சாச்சு. அது உட்காதுன்னா சொல்றேன். உட்காது. கடைசியில தால் சவுண்ட் எப்படி வரணும்? இது அப்படியே வரும். இது ம். இது ரெண்டு வரும் இது அப்படிதானே? இது இது பில ஒரு எழுத்துக்கு இது 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 இதுண்டா பில அப்படி எழுத்து வேண்டிய இல்லை தால். உட்காது. அதான் பில ரைட்டா? பில. அது தூ வரமாட்டேங்குதே. அப்ப நான் திருப்பி தால படிப்போம். தூரம் அங்கதான் படி, இங்க படிக்கிற. நீங்க ஒன்னும் ரெடி சொல்லுங்க. தால் படிச்சாச்சு. தாலுக்கு ம். சுக்கூன் வச்சா எப்படி வரும்? இன்னொரு வாட்டி சொல்றதுக்கு அப்ப உங்களுக்கு எழுத்தே தெரியாதும். நான் இப்பதான் உங்களுக்கு சொல்லித்தர போற மாதிரி நீ கேள்வி கேட்குறீங்க. பிழையே இது. நீ இல்ல படிச்சு அது முடிச்சு தெரியுதுதான். பிராக்டிஸ் அது பண்ணி வரமாட்டேங்குது வந்தீங்க. வாயில. அப்ப நீங்க தால உட்காது. படிக்கணும். நான் திருப்பி ஒருக்க தால பார்ப்போம். அப்படிதான் அது அப்பதான் வரும். இல்ல அது தெரியுது. அது வேணா அது வார்த்தை வேர்டு வரமாட்டேங்குதே. அதுக்கு நான் உட்காது. ரைட்டா? எப்படி உட்காது. இது தான் வருது. இது அண்டா அப்ப குத்து வச்சு தான் இது உட்காது. உட்காதுன்னா ரொட்டிக்கணும். நீங்க அதை அடுத்து உச்சரிக்க தாலத்தான் உச்சரிக்கிறீங்க. தாலி தானே உட்காது என்று அது தால. உட்காது. இது எப்படி? இது உட்காது. திருப்பி ரெண்டு ரெண்டு திருப்பி சொல்லுங்க. இப்ப கொஞ்சம் வந்துட்டு வரமாட்டேங்குன்னு சொல்லிங்க. வந்துட்டு வந்துட்டு போகுது. அது வந்து இது அது இது அது வந்து து.
உட்காது. ரெண்டே முச்சரிங்க. உகது, உகது. தால் அஹ், எப்பயும் இது. என்ன சவுண்ட்? இது. ஆ, தெளிவாக இது. இது என்று வரணும். வராட்டி பிழை. இந்த நொண்ணியில உட்காது. நொண்ணியில போயிட்டு தொங்கி கொண்டு இது இது என்று ரெண்டுக்கும் இல்லாம பொதுவா உச்சரிக்கப்படாது. ஒன்று ம். இது அல்லது ம். இது. இது ம். ரெண்டையும் நாங்க தெளிவா படிச்சுக்கிறோம். திருப்பி ம். படிச்சுன்னா வரமாட்டீங்கன்னா அப்படியே நிப்பாட்டி ரிவைஸ் அடிச்சு தாளுக்கு தாளை போய் தான் படிக்கணும். ஏன்டா அப்பதான் அங்க போயிட்டு அவ்வளோத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஈக்கிற 20 30 வசனங்கள் ஈக்கிற அவ்வளோத்தையும் ரெடியாக தான் வரும். அது வராது. ம். ம். ரெண்டாவது போதும் போகும். ومن شر பிழை. النفاثات في العقد. ها؟ பிழை. ரெண்டு பிழை இது. இதால் தான் வருது. உட்காந்து وم- தான் வந்து இது. ம். ம். ومن شر النفاثات في العقد. உட்காது தால் வர வேண்டும். உட்காது உட்காது. இது அல்ல. உட்காது இது. உட்காது. வரல. உட்காது. சரி போதும் போகும். அந்த புள்ளி புள்ளி வச்சிருக்க வந்து இது. இது வந்து இது. ரைட் தானே? என்ன விலங்கல்ல. என்ன புள்ளி வச்சது? என்னமோ சொன்னீங்க புள்ளி வச்சது. வேல். வேல் இருக்குல்ல. வேல். ஓ, ஜால். வேல். சரி. அப்ப அது அதுக்கு வந்து நீங்க உட்காது வேல் என்று இது. உச்சரிக்கிறது சரி. உட்காது என்றா சரி அது. நீ என்ன இது செய்றீங்க? வந்து ஆ அஹ், தால தால கலக்கி உச்சரிக்கிறீங்க. உட்காது என்று தால கலக்குறீங்க. அது ரெண்டு பேல. இல்ல, இது வந்து காப்புக்கு பக்கத்துல இருக்குல்ல. வேல். அது வந்து கலக்கி தானே சொல்லணும். அது நிப்பாட்டினா புள்ளி வச்சா அது கலக்கி தானே சொல்ற மாதிரி இருக்கும் அந்த எழுத்து வேடு. நீங்க புள்ளி புள்ளி வச்ச இடத்த கலக்கணுமா புள்ளி வைக்காத கலக்கணுமா? புள்ளி வைக்கிறது தான் கலக்கணும். எதுக்கு புள்ளி வைக்காதது? அந்த நீங்க புள்ளி வச்சு டேல். கலக்குறீங்க. அதான் ரெண்டு பேலன்னு சொன்னேன். புள்ளி வச்சு ஓதுறது முதலாவது பேல. புள்ளி வச்சு ஓதுறத ஆ. கலக்கி ஓதுறது ரெண்டாவது பேல. நீங்க ரெண்டு ரெண்டு செய்றீங்களே. நான் இந்த எழுத்தையும் சொல்லேன். நான் டேல தான் சொல்றேன். ட தி து. அந்த அத தான் அந்த சொல்றேன். தாலுக்கு கலக்குனா எப்படி? இது என்று வருமா இது என்று வருமா? அதுதான் இந்த இந்த வேர்டெல்லாம் வருது. அது புள்ளி வச்சு நம்ம சொல்றதுதான். அது எனக்கு அழுத்தி சொல்ல முடியல. வரமாட்டேங்குது. அப்ப நாங்க தால த படிக்கணும். தி இது. இது. இது ரைட்டா? இது இது. இது என்று சொல்லி ஒரு 1000 வசனங்கள் எடுத்து ஓதும். செய்ய வழி இல்லை. வரணுமே அது. வராம வேண்டாம் அவங்களோட நீங்க உச்சரிச்சு பழைய இது. பழைய தாண்டி வந்தீங்களே. ஆ. உட்காது அது அப்ப உட்காது என்று ஒரு 1000 தடவை சொல்லுங்க பார்ப்போம். உட்காருது. ரைட்டா? உட்காருது. 10 முறை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு முறை சரி மாறினா திருப்பி 10 முறை உட்கார் சொல்லணுமா? உட்காருது. ஒன்று. உட்காருது. ஆ, ரெண்டு. உட்காருது. மூன்று. உட்காருது. நாலு. உட்காருது. உட்காருது. ஆ, ரைட்டா? அஞ்சு. உட்காருது. ஆறு. உட்காருது. ஆ. உட்காருது. இப்ப பாருங்க உங்களோட நாக்கு உட்காருது. ஏன் வர மாட்டேங்குது? எங்க ஆ. பட்டா வருதுன்னு பாருங்க. இப்ப வருது. வர மாட்டேங்குதுன்னு நானா சொன்னேன் இப்ப. வாயில வருது இல்லைண்டு. அப்படிதான் சொன்னேன். அப்படிதான் முதலையும் சொன்னேன் எனக்கு அப்படியே தோணும். மோரே சொன்னேன் அப்படியே. இப்ப நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரிதான் முதலையும் சொன்னேன். ஆ? இப்ப நீ இப்ப சொன்னது நான் சரியா? எப்படி சொன்னனோ அதே இப்படியா மாதிரிதான். இப்படியா நீங்க ஸ்டார்டி சொல்லிக்கிறீங்க அப்படியா? ரெக்கார்ட ஆனா கேட்கணும். அப்படிதான் முதலே. சரி. உங்களோட ரெக்கார்ட தான் கேட்கணும். நீங்க உங்களோட வாய் தான் சொல்லிக்குது. ரெக்கார்டிங் போய் ம். சொல்லாது. எடிட் ம். பண்றதுல போய் சொல்றதுக்கு அப்போ தெரியாது எப்படி சொல்லண்டு. ம். சரி, ஓகே. சொல்ல இந்த பாடத்துல இருந்து நீங்களே கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க. எதை கேட்டுட்டு? ரெக்கார்டிங்ல எதை கேட்டுட்டு? எனக்கு ரெக்கார்டிங் வைப்பீங்கல்ல, அதுல நீங்களும் நான் கரெக்டா சொல்றதான்னு பாருங்க. இப்ப சொன்னது சரி. நான் சொல்லணே உங்களுக்கு இப்ப. இப்ப ம். கடைசியா 10 முறை சொல்லி காட்டீங்க அது சரி. அப்படி என்றால் ம். இப்படியா நீங்க வந்து வசனமா ஓது நேரம் ஓதுறீங்க. 2 முறை சவுண்ட் ஆயிக்கான்னு சொல்லி நீங்க பாருங்க. நான் எது சரி எது பிள்ளைன்னு சொல்லிக்கிறேன் தானே. ம். ம். அப்ப பார்த்துட்டு வாங்க. அடுத்த கிளாஸுக்கு இந்த பாடத்துல ஸ்டார்ட் பண்ணுமா புதிய எழுத்து. ம். ம். ம்.